நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள இளங்கோவன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நமது அண்டை நாடு தாய்லாந்து. சின்ன நாடு. விவசாயம், மீன்பிடி தொழில் அங்க பிரபல்யம். அப்புறம் சுற்றுலா தலமாகவும் விளங்குது. விவசாயத்திலையும் நெல் சாகுபடி தான் பிரதானம். கிட்டத்தட்ட 90% பரப்புல நெல் சாகுபடி செய்யறாங்களாம் தாய்லாந்து நாட்டு விவசாயிகள். மாடுகள் ரொம்ப ரொம்ப குறைவு, கொஞ்சம் கோழிகள் இருக்கான். அந்த நாட்டு அரிசி ஒட்டும் தன்மை உடையது. அதாவது அரிசியை சாதமாக்குனா ஒன்னோட ஒன்று ஒட்டிக்குமா. அதைத்தான் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்களாம். எப்படி நாம சன்ன அரிசி சாப்பிட்றோமோ, நம்ம கேரளா மக்கள் மோட்டா அரிசியை விரும்பி சாப்பிட்றாங்களோ அப்படி. இந்த மாதிரி ஒட்டும் தன்மை உள்ள அரிசி மட்டுமல்ல, நாம சாப்பிட்ற நல்ல அரிசி கூட அங்க விளைவிக்கப்படுதான். இளங்கோவன் சார், நம்ம நாட்டுக்கு கூட தாய்லாந்துல இருந்து அரிசி வருதான். அதான் சார், நாம அந்த நாட்டில இருந்து அரிசியை இறக்குமதி பண்றோம். பொதுவா நாம சாப்பிட்ற சாப்பாடு எப்போ ருசியா இருக்கும் தெரியுமா? அரிசி சாதம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் காய்கறி, சாம்பார், ரசம் இவற்றின் ருசி வெளிப்படும். அப்ப நல்ல அரிசியை சாப்பாட்டுக்கு பயன்படுத்தணும். மண்ணச்சநல்லூர் பொன்னிக்கு ஈடு இணை உண்டான்னு ஓர் எதிர்கேள்வி போட்டா பதில் கிடைக்காது. தாய்லாந்து மக்கள் காஃபி, டீ சாப்பிட்றது இல்லையா, ரொம்ப நல்லவங்க. நாம பால் கலந்து சாப்பிட்றோமே அது போல இல்லையா. ஆனா வர டீ, வர காஃபி கிடைக்குமா, அதுல பால் பவுடர் கலந்து கொடுப்பாங்களாம். நாம யாராவது காஃபி, டீ கேட்டா. அந்த நாட்டில் 90-95% மக்கள் புத்த மதத்தினராம். மீதியுள்ள 5-10% மக்கள் தான் பிற மதத்தை சார்ந்தவர்கள். நிறைய அசைவ உணவு சாப்பிடுபவர்கள் தாய்லாந்து வாசிகள். கோழிக்கறி, மீன் இதெல்லாம் நிறைய சேர்க்கப்படுதான். இறால் கூட நிறைய சாப்பிடுவாங்களாம். அதிலும் இந்த இறால் இருக்க, அதை மேல் தோலை கூட உரிக்காம அப்படியே கொதிக்க வச்சு உப்பு மட்டும் போட்டு சாப்பிடுவாங்களாம். இப்படி நாம சாப்பிட்டா நம்ம வயிறு கலங்கிடும். இதை விட முக்கியமானது, தாய்லாந்து நாட்டில் நிறைய பழங்கள் கிடைக்குதான். கொய்யாப்பழம் தான் ரொம்ப சிறப்பு. விதையோட விதை இல்லாம பெரிய பெரிய கொய்யாப்பழங்கள் அங்க கிடைக்குதான். அன்னாசி, பப்பாளி, தர்பூசணின்னு பழங்கள் இல்லாம அவர்களுடைய அன்றாட உணவு நிறைவு பெறுவதில்லையா. தாய்லாந்துல தண்ணி பிரச்சனை அதிகம்னு சொல்றாங்க. நம்ம நாட்டில் மட்டும் என்ன, பாட்டில் தண்ணியை தான் குடிக்க பயன்படுத்தணும். அங்க சாதாரண தண்ணியை குடிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு சுத்தம் இல்லையா. இளங்கோவன் சார், நம்ம தமிழ்நாட்டோட 2.5 கலந்தது நெல்லும் அரிசியும். நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகம் நெல் ஆராய்ச்சியில 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்குது. 1912 முதல் இந்த ஆராய்ச்சி நடைபெற்று வருதான். தமிழ்நாட்டில் சில பல லட்சம் ஹெக்டேர்ல பயிர் சாகுபடி செய்யப்பட்டு அதுல நெல்லுக்கு அதிக இடம் இருந்தாலும் தாய்லாந்துல இருந்து அரிசி இறக்குமதி ஆகிறது வருத்தமா தான் இருக்கு. இதெல்லாம் இருக்கட்டும், நமக்கு இந்த தாய்லாந்து சமாச்சாரம் இவ்வளவு கடுதாசியில் எழுதியிருக்கிறோமே எப்படி தெரியும்னு நினைப்பீங்களே? நினைக்கணும். நம்ம நண்பர் ஒருத்தர் போயிட்டு வந்து சொன்னதுதான். உங்களுக்கு தெரியாததா? நம்மளால இங்க ஓடுற கூவம் ஆத்த கூட தாண்டி அந்தாண்ட போக முடியாதுன்னு. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.